இந்த உலகத்திலேயே அதிக வைப்ரேஷன் கொண்ட மலை என்பது திருவண்ணாமலை. 1111 ஹெர்ட்ஸ் வைப்ரேஷன் கொண்ட மலை இந்த திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மாதிரியான இடத்துல தவறு நடக்கவே கூடாது. ஏதோ இடத்துல கல்வி அறிவு இல்லாமல் ஆன்மீக ஞானம் இல்லாத மக்கள் பிழை செய்கிறார்கள் என்றால் அது வேற. ஆனால் இந்த பூமியிலே தவறு நடக்கவே கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். எக்கச்சக்கமா வந்துட்டு சேதாரமாகி பகவான் உண்மையிலேயே திருத்துகிறார். ஏனென்றால் ரொம்ப நாள் பொறுத்து பார்க்கிறார். கடுகளவு கூட நேர்மை இல்லாத மக்களை பார்க்கிறார் திருவண்ணாமலையிலே. அது வேற எங்காவது இருந்துட்டு போயிடலாம். மற்ற இடங்களில் சேதாரம் வருமா என்றால் நிச்சயமாக வருவது போன்ற வாய்ப்பு இல்லை. அங்கங்க நடப்பது போன்ற நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இது போல வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்த நிகழ்வுக்கு ஒரே ஒரு பாடம் தான். என்ன பாடம்னா, திருவண்ணாமலையில இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. நான் சுட்டிக்காட்டிய இந்த குற்றங்கள் போல இனிமேல் நடக்கவே கூடாது என்று அண்ணாமலையார் உண்மையிலேயே நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுவது போல் இந்த தியானத்தின் மூலம் புரிந்து கொள்கிறேன்.